ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்துட்ருக்கீங்களா? ஐ ஆம் கோயிங் டு மை அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு அம்மா வீட்டுக்கு போயிட்டு. ஸோ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக திடுதிப்புன்னு தோணுன ஐடியா தான் அந்த ஐடியா. ஸோ அதான் கிளம்பிட்டேன். பஸ் எல்லாம் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு எப்பவுமே வந்துட்டு ஸ்கூட்டி தான். ஸோ இதுதான் எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இடுகாடு. அந்த தொட்டி ஒன்று காமிக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த தொட்டியில் தான் எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே துணி துவைக்கிறது, A to Z எல்லாமே பண்ணிக்குவாங்க. இதனால யாரும் ஒன்றும் பயப்பட மாட்டாங்க. எதனால் அப்படின்னா, அங்கே பக்கத்துலேயே இடுகாடு இருக்கிறதுனால யாருமே பயப்பட மாட்டாங்க. எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பழகி போச்சு. அந்த வழியாக தான் காட்டு பகுதிக்கு போகிறது, அந்த வழியாக தான் ஊருக்கெல்லாம் கிராஸ் பண்ணி வர்றது, மெயின் ரோடு போகிறது எல்லாமே அங்கே தான். ஸோ அதனால் எங்களுக்கு அதை பற்றி ஒரு பெருசாக ஒரு பயம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பகுதியில் தான் எங்கள் காடும் இருக்குது. ஸோ எங்கள் காட்டை கிராஸ் பண்ணி தான் அம்மா வீட்டுக்கு போகணும். ஒவ்வொரு டைம் அம்மா வீட்டுக்கு போகும்போது இதை கிராஸ் பண்ணும்போது ஒரு மகிழ்ச்சி வரும். ஸோ நாங்களாம் சின்ன வயசில் இந்த காட்டில் எல்லா வேலையும் பார்த்ததெல்லாம் எனக்கு மெமரபிளாக வரும். அதுக்கப்புறம் நம்ம படிக்க போயாச்சு, காலேஜு அப்படியே முடிச்சுட்டு உடனே நம்மளுக்கு மேரேஜு அப்படிங்கிறதால நம்மளுக்கு அது ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும் அதை கிராஸ் பண்ணும்போது. ஸோ இப்பயுமே அப்பா ஒரு எட்டு பாரு அப்படிலாம் சொல்லுவார். ஸோ எனக்கு வர முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அம்மாவும் அதான் சொல்லுவாங்க, காட்டுக்கு எட்டி கூட பார்க்க மாட்டேன்ற அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் எ டைம்மா, இப்போல்லாம் என்னாலாம் வர முடியாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல. ஒரு எட்டு எப்படி இருக்குது, என்ன இருக்குது, விளைஞ்சிருக்கா எப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வைனாவது பாரு அப்படிம்பாங்க. ஸோ நம்மளுக்கு போகிறதுக்கு கூட ஒரு மனமே வராது. அடிக்கிற வெயிலுக்கும் வீட்டிலையே இருந்துட்டு இப்போ அங்கே போய் பார்க்குறது இதெல்லாம் நம்மளுக்கு அது மனசு தோண மாட்டேங்குது. போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துடுறது. அங்கேயும் போயிட்டு வீட்டுக்கும் மெயின் ரோட்டுக்கும் ஒரு 1.5